அவளை எப்பரா தலைமுழுகலான்னு நினைச்சிட்டு இருந்தா பெரியவரு தாலி பிரிச்சு போடணும்னு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. அக்கா, நம்ம குடும்பத்துக்கு இவ வேணாக்கா, ஏதாவது பண்ணுக்கா. நானும் முடிஞ்சதை பண்ணி பாக்குறேன். ஆனா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பத்தா குறைக்கி அந்த குட்டி குரங்கும் வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. பெரியவர் எதுக்காக அந்த பரதேசி குடும்பத்தில இருந்து வந்தவளுக்கு இவ்ளோ செய்யணும்? இதுல என்னமோ விஷயம் இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியாக்கா சொல்ற? ஆமா, பெரியவரை பத்தி எனக்கு தெரியாதா? காரணம் இல்லாம கண் பார்வைய கூட வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்டவரு அந்த கிழிஞ்ச சேலக்காரி மேல எதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டணும்? என்னக்கா பெருசா நீ ஒரு குண்டை தூக்கி போடுற? அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கா, இல்லனா நாம இப்படி காலம் பூரா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். எங்க சுத்தினாலும் இந்த அகிலா கிட்ட வந்துதானே ஆகணும். நீ வா. நிறுத்து. இந்த தர்மம் பண்ணியெல்லாம் உன் பாவத்தை கழிக்கவே முடியாது. இது ஜென்மத்தோட பிறந்தது. நான் சொல்லல, உன் வீட்டுக்கு வரப்போறவளாலதான் உன் குடும்பத்துக்கு அழிவுன்னு. இப்ப உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதவளும் வந்துட்டா. இனி உன் குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ எனக்கு காசு போட்டு உன் பாவத்துல என்னையும் கூட்டு சேர்க்காத. யோ, உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பாரு எங்களையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. எதுக்கு வேதாள மாதிரி எங்களையே சுத்தி சுத்தி வர? நானா வர்றேன்? கூட்டம்மனை தேடி நீதான் வந்த. இங்கேயும் இப்ப நீதான் வந்திருக்க. உன் வீடு தேடி நான் வந்தேன். ஆனா நானா வரல, அந்த ஆத்தா சொன்னா. உன்னை எச்சரிக்க, அத சொல்லத்தான் நான் வந்தேன். அப்படி உன் ஆத்தா என்னத்தை தான் சொன்னா? சொன்னதை கேட்காத. அது முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயத்தை அந்த கடவுளால கூட திருப்பி தர முடியாது. நடக்க போற விஷயத்தை சொல்லவா? உன் சம்மதம் இல்லாம உன் வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு மறுதாளி போட போற, சரியா? அவ கழுத்துல மறுதாளி மட்டும் விழுந்துச்சு, அதோட உங்க மொத்த குடும்பமும் காலி. தடுக்கிறது கஷ்டம்தான், முடிஞ்சா தடுத்துக்கோ.